கதை படிப்போமா? சரி. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் குறையாம நிறைய நாளா சாப்பிடாம பசியா இருக்கு சரியா. அப்ப அந்த காடை அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த காட்டுல யாருமே போடாது. அந்த சிங்கம் நீங்க போனீங்கன்னா கடிச்சு சாப்பிடணும் அப்படி. அப்போ என்ன ஆகுது, அந்த காடே தெரியாத ஒரு குடும்பம் அங்க போறாங்க. அப்போ அவங்க போகும் அங்க ஒரு வேடன் இருக்கான் சரியா. அந்த வேடன் என்ன பண்றாங்கன்னா, வேடன் முதல்ல சொல்றோம், இந்த காட்டுல சிங்கம் இருக்கு, அதுவும் ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கு. நீங்க போனீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவோம், என்ன பண்ணோம், கடிச்சு சாப்பிடும். அதனால அங்க போடாது அப்படின்னு யார் சொன்னா? வேடன். வேடன்னா யாரு? வேடன்னா காட்டுவாசியா? வேட்டைக்காரன். அப்போ அவன் முதல்ல சொல்லிவிடுவான், அங்க போகாதீங்க, சிங்கம் இருக்கு, உங்களை கடிச்சு சாப்பிடணும். அதையும் தவிர்த்து அவங்க அங்க போறாங்க. அவங்க சிங்கத்தை பாக்குறாங்க, சிங்கத்தை எல்லாம் அவங்க இறந்து போறாங்க சரியா. அப்படியே ஒரு 3 மாதங்கள் கழிச்சு இன்னொரு குடும்பம் அங்க போகுது. அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேர் சரியா. அப்பா அம்மா 2 பையன். அதுல மூத்த பையன் இயேசுக்கு மேல ரொம்ப பாசம் சரியா. இயேசப்பான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணானா, இவங்க சரி அந்த காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுற்றுலாவுக்காக அவங்க போனாங்க. யாரெல்லாம்? அம்மா அப்பா 2 பையன். அப்போ அங்க வேடன் கிடையாது. அவங்களுக்கு இந்த காடு என்னன்னு கூட தெரியாது. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க முன்னாடி என்ன வருது? சிங்கம் வருது. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணும்? தப்பு. அவன் என்ன பண்ணான்னா, மூத்த மகன் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான். ஏசப்பா, இந்த சிங்கத்துல இருந்து என்னையும் என்ன குடும்பத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். அப்போதான் அங்க கடவுள் வேடனை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறான்? முதல்ல குடும்பத்துக்கு வேடன் என்ன சொன்னான்? நீங்க போகாதீங்க, அங்க புலி இருக்கு, சாப்பிட்றோம். 2வது குடும்பத்திட்ட அவன் பார்க்கவே இல்லை. அதனாலதான் கடவுள் அவனை அனுப்பி அந்த புலியை கொண்டுட்டார் சரியா. கதை புரிஞ்சா? கதை புரியலையா? திருப்பி சொல்ல மாட்டேன். புரிஞ்சா? இதுல என்ன புரிஞ்சு சொல்லுங்க. சும்மா கூப்பிட்டா போதுமா? என்னது? கண்ணீர்ல நம்பிக்கையோட இருக்கணும். எப்படி? நம்பிக்கையோட கூப்பிடணும். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம கிளியரா பண்றீங்கன்னா நம்பிக்கையோட பண்ணணும் சரியா. ஏனதான பண்ண விடாது, நம்பிக்கை இருக்கணும். சரி. நம்பிக்கை